இந்த வீடியோ பாருங்க. குழந்தைக்கு பால் குடிக்க விருப்பம் இல்லைனாலும் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி வாயில பால் இருக்கும்போதே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் எவ்வளோ பால் தேவைப்படும்ன்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிறந்த குழந்தையோட வயரோட சைஸ் முதல் நாளில் திராட்சை இல்லை செரி சைஸில் தான் இருக்கும். அதோட கெப்பாசிட்டி ஒரு 5லேருந்து 7 ml தான் தாங்கும். 3 நாள் ஆகும்போது அதோட சைஸ் வால்நட் இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸில் வரும். அதோட கெப்பாசிட்டி 22லேருந்து 27 ml. 7 நாள் ஆகும்போது அது ஒரு ஆப்ரிகாட் இல்லைன்னா ஒரு சப்போட்டாவோட சைஸில் வரும். ஒரு 45லேருந்து 60 ml நம்ம கொடுக்கலாம். 30 நாள் ஆகும்போது ஒரு பெரிய முட்டையோட சைஸ் 80லேருந்து 150 ml வரைக்கும் அவங்க எடுத்துக்க முடியும். 1 மாதம் ஆகிறது வரைக்கும் குழந்தைக்கு டே டைமில் 2 hours ஒன்ஸ் ஃபீட் கொடுத்துக்கலாம். நைட் டைமில் 3 to 3.5 hours கேப் விட்டு ஃபீட் கொடுத்துக்கலாம். 1 மாதத்துக்கு மேலே 2 hours ஒன்ஸ் ஃபீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ எப்போ அவங்க ஃபீட் டிபெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ கொடுத்தா போதும். ஒரு 3 to 4 hours ஒன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பசிக்கிறத சில அறிகுறிகள் வச்சு அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நாக்கை வெளியே நீட்டுறது, கையெடுத்து வாயில் வைக்கிறது, அம்மாவோட பிரஸ்ட்டை நோக்கி ஃபேஸை திருப்புறது, இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா இந்த ஹங்கர் கியூஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைமில் ஃபீடிங் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே உங்கள் குழந்தைய ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பீடியாட்ரிக் அவேர்னஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.